ஒரு மாங்க் வந்து தனியாக மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவரில் ஒரு போட் எடுத்துகிட்டு போயிருக்காரு. போயிட்டு அப்படியே தியானம் பண்ணுறாரு. ரொம்ப பொறுமையாக ஆழ்ந்து ரொம்ப அதில் அப்படியே வந்து மூழ்கி போய் தியானத்தில் ரொம்ப இதுவாக இருக்கார். அப்போ சடனாக அவருடைய போட்டு வந்து இன்னொரு போட்டு இடிக்குது. இடித்தவருக்கு செம்ம ஆத்திரங்க. கண்ணை திறக்கவே இல்லை. கோவம். அத்தனை நேரம் பண்ண அந்த மெடிடேஷன் அமைதிக்காக பண்ணது எல்லாம் பஸ்பமாகி அப்படியே கோவமாக கொந்தளிச்சு வருது. வந்துட்டு யாருடா வந்து மாங்கை இடித்தாங்க, ஒருத்தர் மெடிடேஷன் பண்ணுறாரு அதையும் மீறி இடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு செம ஆத்திரம். உடனே கண்ணை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அது வெறும் எம்டி போட்டுங்க. அதில் யாருமே இல்லை. அப்போ தான் மாங்குக்கு ஒரு ரியலைசேஷன் புரிஞ்சுது. அதாவது ஆப்போசிட்டில் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கலாம், பட் அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றது நம்மக்கிட்ட தானே இருக்குது. அப்போ தான் யார் அவரை இரிட்டேட் பண்ணாலும் சரி, யார் அவளை வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணாலும் சரி, அப்போ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுப்பாரான். ஆப்போசிட்டில் இருந்து வர்றது எம்டி போட்டு. லைஃப்பில் இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி நிறைய எம்டி போட்ஸ் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க நமக்கு எப்படி கொடுக்குறாங்க, நம்மளை இது பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள்லாம் யோசிக்காதீங்க. தே ஆர் ஆல் எம்டி போட். அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றது தான் முக்கியம். நெகட்டிவாக பண்ண போகிறோமா, பாசிட்டிவாக பண்ண போகிறோமா, இல்லை எந்த